வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி என்னுடைய சேனலில் எங்கள் தோட்டத்தில் எங்கள் வீட்டு தேவைக்காக நடுற கத்திரி நாற்று, தக்காளி மற்றும் அப்புறம் மிளகாய் நாற்று. இந்த மிளகாய் நாற்று இது எல்லாமே நம்ம நர்சரியில் வாங்குறதை விட சந்தைகளில் விற்க இல்லைங்களா, அதுதான் நமக்கு லாபமாக்கும். இங்கே ஒரு செடி 80 பைசா, தக்காளி 80 பைசாவும், மிளகாய் ₹1, அது குறைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி நம்ம வாங்குறது தான் அது ஒரு கத்தை. இதில் நம்ம ₹300 ₹400 ஒரு கத்தை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம வாங்கிறத விட அந்த மாதிரி நம்ம சந்தையில் கத்தையாக வாங்கி வைக்கிறது தான் நமக்கு லாபம். இதில் நம்ம ஒரு நாற்று வச்சாலும் வரும்னு சொல்கிறாங்க. வரும், ஆனால் காய்ப்பு திறன் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைமில் நாங்கள் இந்த மாதிரி நாற்று வாங்கி நர்சரியில் நாற்று வாங்கி நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் தோட்டத்தில் வைக்கிறது. மற்றபடி எப்போயுமே நாங்கள் மிளகாலாம் எங்கள் தோட்டத்தில் நாங்களே அதை நாற்று விட்டு அதை பிடுங்கி தான் வைக்குவோம். இந்த முறை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறோம். எப்படி வருதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே 2 முறை நல்லா மண் லூஸ் ஆகிற அளவுக்கு நிலத்தை நல்லா ஓட்டி விட்டுட்டு அப்படியே பாத்தியாக கட்டி அப்படியே இந்த மேலே தண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த மண்ணெல்லாம் சரிசமமாக நிறைய விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு வரோம். எங்கள் அம்மா தான் இது வச்சுட்டு வராங்க. நாற்று நடுறதாகட்டும், அதாவது தோட்டத்தில் எந்த ஒரு பயிரிட்டாலும் அதுக்கு ஒரு ராசியானவங்க வைக்கணும். வச்சு அதனுடைய காய்ப்பு திறன் அது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தா எங்கள் அம்மா தான் எல்லாமே. எங்கள் அம்மா எந்த செடி போட்டாலும் சரி, காய்க்கிற செடி எந்த செடி போட்டாலும் சரி நல்லா காய்க்கும். அது அம்மானாவே ஸ்பெஷல் தான். அதில் எங்கள் அம்மா ஒரு சிலர்லாம் என்ன போட்டாலும் காய்ப்பே வராது, என்ன பராமரிச்சாலும் காயே வராது. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப ராசி.